வணக்கம் நண்பர்களே. திராவிட மாடல் ஆட்சி அது இது திராவிடங்கிற அதெல்லாம் பெருமை பேசுகிறேன். அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்றது 3 வருஷத்தில் உங்களுக்கு தெரியும். கைப்புண்ணு கண்ணாடி வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பையன் வந்து அம்மாவுக்கு இந்த கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை போனப்போ சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் கொண்டு போய் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு அந்த டாக்டர்கிட்ட போய் கோவத்தில் கத்தியால் குத்துறாப்படி அந்த அளவுக்கு இருக்குது. இப்போது எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த அரசு லட்சணம் அவலட்சணம் தான் என்ன. ஏன்னா கனவு காண்றான் 26ல் வரலாம், அது பார்த்துக்கலாம் அப்புறம். அப்போ ஒரு சாதாரணமாக நீங்கள் மேலே சினிமாவுக்கு போனாலே அந்த பெரிய மாலில் கீழே அவங்க எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறோம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி இங்கே இவ்வளோ கவனக்குறைவாக இருக்குது அரசு மருத்துவமனையில்? சரி, இனியாவது விழித்துக்கிட்டு அங்கே செக் பண்ண போடுவாங்களா ஆட்களை? இருக்குல்ல. கேட்டால் ரயில்வே ஸ்டேஷனான்ற மாதிரி உதயநிதி எகத்தால பதில் சொல்கிறது என்ன. அந்த டாக்டர் இப்போ போராட்டம் நடந்தது. ஒருவேளை வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஆயிருமோ. அந்த ஒரு லேடி ட்ரெயினி டாக்டர் இறந்து போய் நல்ல வேலையாக அவர் தப்பிச்சதுனால வாபஸ் வாங்கிட்டாங்க தமிழகத்தில். சரி, இதுதான் அப்படின்னா அரசு ஊழியர் இவர் பொய் சொல்லி வந்தாங்க. பழைய பென்ஷன் அது எந்த காலத்தையும் தர முடியாது. நீட்டு கதை மாதிரி தான். அது வாங்கின கலெக்ஷன் என்ன பண்ணாங்க தெரியல. உடனே ஏவாவில் என்னங்கிறாரு, அந்த 2 பேர் அதிமுக திமுக 2 பேர் என்ன சென்னோன்னு போட்டி வைக்கலாமா அப்படிங்கிறாரு. அவங்க வைப்பாங்க. அது ஒன்று 1 கோடி ஓட்டு வரும், மேலேயே வரும். ஒரு வீட்டில் ஒரு அரசு ஊழியர்னா 2 3 ஒய்ஃபு பசங்க இருந்தால் அது ஒரு அதிருப்தி இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லை என்ன. அந்த எல்லாம் ஃபாரினில் ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணாரா? அதுக்கேற்ற கம்பெனி வந்ததா? வெள்ளை அறிக்கை இருக்கா? சரி, அந்த மலத்தை கலந்ததை பற்றி ஏதாவது திருமாவளவன் கேட்டாரா? அது இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் ஏதோ இந்த நாயக்கர் சமுதாயம் ஏதோ ஒரு சர்ச்சை பேச்சு கஸ்தூரி சொல்லி எங்கேயோ ஓடி ஒளிஞ்சப்பறம் இப்போது தனிப்படை வச்சு பிடிக்கிறதுக்கு கஸ்தூரி நடிகையை அதை பார்த்து பேசும்போதுங்கிறது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார். ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அப்புறம் எங்கே போனால் அப்படின்னு தெரியல கஸ்தூரி. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ விமர்சனம் பார்த்து வைக்கணும். பட் இந்த அரசாங்கத்தில் சொல்லும் போது அந்த மாதிரி நடவடிக்கையும் வருது. எல்லாமே அதிருப்தியில் இருக்குது. அப்போ இது எப்படி அறுவடை பண்ண போகிறாங்கன்றது எதிர்கட்சிகள் ஒருங்கிணைக்கிறதுல இருக்குது. இல்லை, இந்த கூட்டணியிலேருந்து 2 பேர் வெளியில் போகணும். அதை திருமாவளவன் விஜயோட போகிறோம் அப்படின்னு இப்போ தெரியாது. அந்த மாதிரி போய் 2 கட்சி போனாலே ஒரு கம்யூனிஸ்ட்டோ திருமாவளவன் ஒரு வேளை ஏன்னா இத்தனை அவமானப்பட்ட பிறகு அப்படி போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போயிடும். இல்லை நான் சீட்டுக்காக இருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி எதிர்கட்சிகள் வரும். அது மாதிரி இருந்தால் தான் ஓரளவு பேலன்ஸ்டாக இருக்கும் போட்டியில். அப்போ இதே திருமாவளவன் அந்த மாநாடு போடும்போது அந்த இவங்க சாராயல் நடத்துகிறவங்கள கூப்பிட்டு வச்சு போடலாமா மாநாடு? அப்படி ஆதவர்ஜன் தான் அந்த கூட்டணி வச்சு கலந்துட்டேன்னா பணம் கொடுக்குற அப்படி மார்ட்டினோட மருமகன். இப்போ மார்ட்டின் அமலாக்கத்துறையில் மாட்டிகிட்டு அப்படி இப்போ ரைடு போயிட்டுருக்கு. அப்போது இந்த மாதிரி இந்த அதவர்ஜுன்ற லாட்ரி மார்ட்டின் மருமகன் இப்போ பொதுச் செயலாளர் அந்த மாதிரி தான் விசி. அப்போது ஆனால் ஏற்கனவே டிஎம்கேல அவர் ஒரு வேண்டான்ற மாதிரி திங்க் பண்ணுறாரு. தனியாக நின்னா என்ன விசிகா அப்படின்னு. விசிகாவுக்கு என்ன பர்சன்டேஜ் உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாநாடு வச்சு அது அர்த்தம் இல்லாமல் அந்த திமுகவில் அரசு ஆளை வச்சுட்டு சாரையும் ஊற்றி கொடுக்குற மாநாடு நடத்த அதுக்கு ஒரு மாநாடு திரும்ப வேணும். இந்த மாதிரி போச்சு. இதில் இப்போ ஆட்சியில் பங்கு அப்படிங்க 21லேயே கட்டிடலாம். இப்போ ஏன் ஆட்சியில் பங்குன்ற? ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எது மாறுதுன்னு போது 26ல் உங்களுக்கு இந்த திமுக திருப்பி வர்றதுங்கிறது இல்லை. ஆனால் கூட்டணி ஆட்சி தான் வரும். அது எந்த அளவுக்கு இனிமேல் அண்ணாமலை வந்துருப்பா அதிரடியாக பாத யாத்திரை அதெல்லாம் முன்னெடுப்பாங்க. அதில் விஜயும் பாத யாத்திரை போகிறாங்க. அது ஏதோ போட்டோம். நமக்கு வந்து திராவிட ஒழியத்துக்கு என்ன வழி அதுதான் முக்கியம். பார்ப்போம். ஒரு நாள் அண்ணாமலை வந்த பிறகு தான் அதிரடி தொடங்கும். நன்றி.